இந்த பகுதியிலே இருக்கிற இந்த ஷாப் நம்பர் 8831 ஷாப் நம்பர் இந்த குறுகிய பாதையில் அமர்ந்திருக்கிறபடியால் கல்லூரிக்கு போகிற பெண்கள், பள்ளிக்கு போகிற பெண்கள், வேலைக்கு போய் திரும்புகிற பெண்கள் 10 மணி காலை 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலும் நாங்கள் இந்த பகுதியை பயன்படுத்துவதில்லை. மிகவும் கடினமாக இருக்கிறது. அதிகாலை 6 மணிக்கே இது 24 ஹவர்ஸ் ஷாப். இது இங்கே வந்து எப்பவுமே மது கிடைக்கிறது, எப்பவுமே இங்கே கூட்டம் கூடி இருக்கிறது. எங்கள் பெண்கள் பள்ளிக்கு போய் வேலை பணிக்கு போய் வீடுக்கு திரும்ப வரையிலும் இருக்கிற ஆண்கள் முழுவதும் தெருவிலே காத்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு விடுமா என்று பயந்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தெருவில் வருகிற ஆம்புலன்ஸ் ஒன்று கூட உள்ள நுழைய முடியவில்லை. திடீர் என்று வருகிற மருத்துவ சேவைக்கு நாங்கள் எப்படி செய்வோம்? என்ன எங்களுக்கு தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு வழி இல்லை, வேறு வழி இல்லை எங்களுக்கு. நாங்கள் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வேறு திசையில் போய்தான் இந்த மெயின் ரோட்டுக்கு வர வேண்டும். பக்கத்தில் 3 வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, 3 ஆலயங்கள் இருக்கிறது, சற்று தூரத்தில் யூனிவர்சிட்டி இருக்கிறது, இங்கே ஒரு வேலம்மாள் உயர்நிலைப்பள்ளி இருக்கிறது, இங்கே ராமகிருஷ்ணா உயர்நிலைப்பள்ளிகள் இருக்கிறது. மிகவும் இங்கிருந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது. இந்த தெருவில் வயதானவர்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வருவதற்கு மிகவும் கடினப்படுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். இந்த நாளில் வந்து நாங்கள் ஒயின் ஷாப் எடுக்க வேண்டியதற்காக நாங்கள் மொத்த பேரும் கூடி இந்த இடத்துல வந்து நாங்கள் போராட்டப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் தினம் தினம் இந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வெளியே வருவதற்கு பயந்து கொண்டு வருகிறார்கள். உள்ளே போவதற்கும் நாங்கள் பயந்து கொண்டு நாட்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து கொண்டு இருக்கிறோம். வந்து 3 மணிலேருந்து நைட்டு 12, 1 மணி வரைக்கும் இந்த இடத்துல ஒயின் ஷாப்பு திறந்தே இருக்குது. நாங்கள் ஒரு வெளியே வர்றதுக்கு எங்கள் வீடை கட்டி நாங்கள் வெளியே வரவே முடியல. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஃப்ரீயாக அனுப்பவும் முடியல. ஒரு நாள் எங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக வீட்டுக்கு வருவாங்களா பயந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே வழி மறைச்சிட்டு உள்ள வண்டி போகாத பல்லுக்கு அந்த வண்டியை மறைச்சிட்டு நாங்கள் ஆறு அடிச்சா கூட அந்த வண்டியை எடுக்காத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டு ரோட்டிலேயே வீட்டு வாசலிலேயே எங்களை படுத்துக்கொண்டு கேட்டால் எங்களையே எதிர்க்கிறாங்க. எங்களை வந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்க. எங்களை பயமுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒயின் ஷாப்பால் எங்கள் பெரியவர்களை நாங்கள் வெளியே ஆஸ்பத்திரி கூட எங்களால் கூட்டிட்டு போக முடியல.